இது ஒரு சாதாரண ஆன்லைன் சந்தையைப் போலவே இருந்தது. உண்மையில் என்ன விற்கப்படுகிறது என்பதை புலனாய்வாளர்கள் கண்டுபிடிக்கும் வரை இது சில்க் ரோடு டார்க் வலையில் மிகவும் பிரபலமான கருப்பு சந்தை. 2000 இல் ரோசுல் பிரிஸ்ட் என்பவரால் தொடங்கப்பட்டது. இது வேறு எந்த மின்வணிக தளத்தையும் போலவே இருந்தது. ஆனால் புத்தகங்கள் அல்லது துணிகளுக்கு பதிலாக இது போதைப் பொருள், ஆயுதங்கள், போலி ஐடிகள் மற்றும் பலவற்றை விற்றது. அனைத்தும் பிட்காயினில் செலுத்தப்பட்டன. அதன் உச்சத்தில் சில்க் ரோடு 100,000க்கும் மேற்பட்ட வாங்குபவர்களை கொண்டிருந்தது மற்றும் ஒவ்வொரு மாதமும் மில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதித்தது. சில வதந்திகள் இருண்ட சேவைகள் உள்ளே மறைந்திருப்பதாக கூறின. வாடகைக்கு எடுத்த ஹிட்மேன்கள் உட்பட. 2013இல் FBI இறுதியாக சான் பிரான்சிஸ்கோ நூலகத்தில் உள்பிரச்சை கண்டுபிடித்தது. ட்ரெட் பை ரெட் ராபர்ட்ஸ் என்று தளத்தில் உள்நுழைந்த போது அவர் கைது செய்யப்பட்டார். இன்று அவர் பரோல் இல்லாமல் 2 ஆயுள் தண்டனைகளை அனுபவித்து வருகிறார். ஆனால் பட்டுப்பாதை இணையத்தை என்றென்றும் மாற்றியது. சில நேரங்களில் மிகவும் ஆபத்தான சந்தை தெருக்களில் இருக்காது, ஆனால் ஆன்லைனில் நிழலில் மறைந்திருக்கும் என்பதை நமக்கு நினைவூட்டியது.